அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும், பிரார்த்தனைகளும். இந்த மழைக்காலம் கொஞ்சம் தொடங்குது. லைட்டா ஒரு குளிர் எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே, நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூக்கடைப்பு உண்டாகிறது. சில பேருக்கு அடிக்கடி கோல்டு இருந்துட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ இது சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே இந்த பிரச்சனையோட தாக்கம் இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிக்குது, ஒரு வாரம் வரைக்கும் அந்த சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னா, அடுத்தது தொடர் இருமல் இரவு நேரங்கள்ல வரத பார்க்குறோம். ஸோ அந்த மாரி சமயங்கள்ல அவங்களுக்கு அந்த நுரையீரல்ல இன்ஃப்ளமேஷன் உண்டாகி, அதனால உள்ள சளி தேங்கும் பொழுது வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரத பார்க்குறோம். ஸோ இதுவே நடுத்தர வயதில இருக்கக்கூடிய நபர்களா இருக்கும் பொழுது, அவங்களுக்கு பரம்பரையா ஒரு வீசிங் வரக்கூடிய நேச்சர் இருந்தது. இல்ல ஏதாவது ரொம்ப அதிகமா டஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு என்வைரன்மென்ட்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வயதானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ யூசுவலாவே அவங்க உடம்புல கஃபம் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு சளி பிடிக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த மாதிரியான மூச்சு திணறல் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாரி ஆஸ்மா வரதுக்கு என்னெல்லாம் காரணம்? இத எப்படி நம்ம சரி செய்யணும்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பரம்பரையா தான் நெறைய பேருக்கு வரும். ஸோ பரம்பரையா வீட்ல அம்மாவுக்கோ, இல்ல பாட்டிக்கோ இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இல்ல அவங்களுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல ஏதாவது அலர்ஜி உண்டாகுது. சின்னதா ஒரு டஸ்ட் பட்டா கூட அதிகப்படியான ஒரு தும்மல் உண்டாகிறதோ, இல்ல மூக்கடைப்பு உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த நுரையீரல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆயி, அங்க நெறைய சளி தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, அந்த சளிய வெளியேத்துறதுக்கு இயலாத ஒரு நிலை உண்டாகும். ஏன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய இந்த குழாய்கள் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி நிலைகள்ல சளி உள்ளேயே தேங்கி, அவங்களுக்கு வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். இன்னும் சமீப காலமா இப்போ நெறைய பேருக்கு நம்ம இந்த பிரச்சனைகள கோவிடுக்கு அப்புறமா பார்க்குறோம். ஸோ அந்த கோவிட் டைம்ல எனக்கு லங்ல ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டானது. இல்ல அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் இருந்தது. ஸோ இந்த மாரி காரணங்களால அவங்களுக்கு நுரையீரல்ல பாதிப்பு உண்டாகி, ஸோ அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய அந்த கொள்ளளவு அப்படிங்கிறது குறையும் பொழுது, அவங்களுடைய இந்த நுரையீரல்களோட அந்த திறன் ரொம்ப கம்மியாகும் பொழுது, சாதாரணமா ஒரு சளி பிடிச்சா கூட ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் வரத பார்க்குறோம். ஸோ இன்னும் சில நபர்கள் ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆல்ரெடி எனக்கு சின்னதா ஏதாவது ஒரு ஊதுபத்தி வாசனை வந்ததுன்னா எனக்கு ஒத்துக்காது. ஆனால் இப்போ நான் தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே செய்யக்கூடிய வேலை, அதுவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை. இதனால உடல் எடை கொஞ்சம் கூடுது. ஸோ இந்த ஒரு நிலைகள்ல அவங்களுக்கு இந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகளோட தாக்கம் அதிகமா இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் சில நபர்களுக்கு ஸோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால, அதே மாரி நம்ம சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படல, இந்த மாதிரியான காரணங்களால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கோல்டு வருது. அந்த கோல்டுக்காக நம்ம பாடி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீசிங் மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால உங்களுக்கு மூச்சு திணறல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நீங்க இதை எப்படி சரி செய்யணும்? முதல் விஷயம் நீங்க எளிமையான ஏதாவது ஒரு சுவாச பயிற்சிய தொடங்குங்க. ஏன்னா, நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த தசைகள் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கோல்டோ, இல்ல அந்த கோல்டோட ஒரு ரியாக்ஷனா நம்மளுடைய நுரையீரல் சுருங்க ஆரம்பிக்குது. அந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ அந்த தசைகள் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம அந்த விஷயத்த வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள நீங்க கரெக்ட்டா நல்ல ஆரோக்கியமான உணவுகள, முக்கியமா நீங்க ஆவியில வேக வச்ச உணவுகள எடுத்துக்கோங்க. சூடான உணவுகள எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா, யூசுவலா நம்ம உடம்புல ரொம்ப குளிர்ச்சியான உணவுப் பொருட்களோ, இல்ல உடலுக்கு ஒத்துக்காத உணவுப் பொருட்களையோ எடுத்துக்கும்போது, கஃபம் தேங்க ஆரம்பிக்கும். முக்கியமா நெறைய பேருக்கு பால் சம்பந்தமான பொருட்களோ, இல்ல எண்ணெயில பொரிச்ச உணவுகளோ சாப்பிடும்போது வயிறு மந்தமாகி, அதனுடைய ஒரு நீட்சியாக அவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மழை காலங்கள்ல பெரும்பாலும் நீங்க வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. அதே மாரி சூடான உணவுகள ஆவியில வேக வச்ச உணவுகள எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பழங்கள் கூட
வந்து ஒத்துக்காத ஒரு நிலை இருக்கும். ஸோ அந்த மாரி நிலைகள்ல மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துட்டு, எந்தெந்த பழங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உடலோட தன்மைய பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் மாறுபடும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததா எளிமையான சில மூலிகைகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுல முக்கியமா ஆடாதொடை வந்து எடுத்துக்கலாம். அதிமதுரம் வந்து எடுத்துக்கலாம். கண்டங்கத்திரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆடாதொடை அப்படிங்கிறது வந்து நல்ல கசப்பான ஒரு சுவை இருக்கக்கூடிய மூலிகை. ஸோ இது வந்து நம்மளுடைய நுரையீரல்கள வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட். ஏன்னா இந்த வீசிங் அப்படிங்கிறதே வந்து நம்ம நுரையீரல்ல இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் வந்து சுருங்குறது. அந்த நுரையீரலுக்கு உள்ள இருக்கக்கூடிய காற்று பைகள் வந்து வீக்கம் அடைகிறது. ஸோ ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாகிறது தான் இதுக்கு ஆரம்ப கட்ட ஒரு நிலை. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஆடாதொடைக்கு வந்து உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து நம்ம நுரையீரல்ல தேங்கக்கூடிய இந்த சளிய இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும். மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூசுவலா அந்த சளி வந்து கட்டிப்பட்டு அதனால வந்து அது வந்து உள்ள இருந்து வெளியில வர முடியாத ஒரு நிலை உண்டாகும். ஸோ அந்த மாரி நிலைகள அந்த சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஆடாதொடைக்கு வந்து உண்டு. ஸோ இன்னும் இந்த ஆடாதொடையில நிறைய பலன்கள் உண்டு. முக்கியமா உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்த வந்து குறைக்கக்கூடியது. நல்ல குரல் வளத்த வந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா ஆடாதொடையின் பேரே "அடைவுடன் உரைக்க கேட்டால் பாடாத நாவும் பாடும் பரிந்துமே தோடும் போகும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது குரல் வளத்த வந்து வளப்படுத்தக்கூடியது. உடல்ல இருக்கின்ற கஃபத்த வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அடுத்ததா அதிமதுரம். ஸோ அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து ஸோ இதுவும் வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து எக்ஸ்பெக்டோரன்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நுரையீரல்ல தேங்கின சளிய வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அதே மாரி தொடர் வறட்டு இருமல் இருக்கு அப்படின்னா, அந்த மாரி நிலைகள்லயுமே இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த காற்று குழாய்கள வந்து விரிவடைய செய்து, அதனால நமக்கு அந்த தொடர்ந்து வரக்கூடிய இருமல வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ அடுத்ததா கண்டங்கத்திரி. ஸோ அந்த கண்டங்கத்திரியும் நல்ல ஒரு கசப்பு தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான். ஸோ இதுவும் வந்து இந்த பிராங்கோ டைலேட்டர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஸ்துமால பேசிக்கா இருக்கக்கூடியது வந்து இந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய காற்று குழாய்கள் வந்து சுருங்குறது. அத விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த 3 மூலிகைகளுக்குமே வந்து இருக்கு. ஸோ கண்டங்கத்திரிக்கு இது இன்னும் கூடுதலாவே இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம, இந்த கண்டங்கத்திரி செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த செரிமான சக்திய இம்ப்ரூவ் பண்றதுனால, நெறைய பேர் வந்து சொல்றது உண்டு. நான் வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியான ஃபுட் சாப்பிட்டுட்டேன்னா, எனக்கு வந்து அப்பதான் அந்த உடல்ல இருக்கக்கூடிய கஃபமே வெளியில வர்ற மாதிரி தெரியுது. அதுவரைக்கும் எனக்கு கஃபம் இருக்கிறதே தெரியலன்னு சொல்லுவாங்க. எப்பல்லாம் நீங்க வயிறு வந்து செரிமானம் ஆகாம உங்களுக்கு வந்து வயிறு உப்புசமா இருக்கோ, அந்த சமயங்கள்ல தான் இந்த சளியோட தன்மை கொஞ்சம் கூடுதலாவோ, இல்ல வீசிங்கோட தன்மை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஸோ இது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கண்டங்கத்திரிக்கு உண்டு. இது மட்டும் இல்லாம ஸோ இது வந்து நம்ம நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளிய வெளியேற்றி நுரையீரல வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. இந்த 3 மூலிகைகளுமே நீங்க அ கஷாயமா வந்து நீங்க பயன்படுத்தலாம். இல்ல வந்து அத வந்து ட்ரையா வாங்கி நீங்க பொடி பண்ணி தேன் கலந்து வந்து சேர்த்துக்கலாம். இல்லன்னா இந்த 3 மூலிகைகளுமே நம்மளுடைய ரெஸ்போகல்ப் சிரப்ல வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு சிரப்பையும் வந்து நீங்க காலை, இரவு 2 வேளையும் 5 எம்எல்ல இருந்து 15 எம்எல் வரைக்கும் வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து நம்ம உடலோட வெயிட்ட பொறுத்து, வயத பொறுத்து அதனுடைய அந்த டோசேஜ் மட்டும் மாறும். ஸோ இந்த மாரி எடுத்துக்கும்போது, இந்த காலகட்டத்தில உண்டாகக்கூடிய அலர்ஜி அதே மாரி வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்காம நம்ம ஓரளவுக்கு தடுத்துக்கலாம். ஸோ கூடவே ரெகுலரா வந்து மூச்சு பயிற்சிகள வந்து ஃபாலோ பண்றது, சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாரி எளிமையான சில நடைப்பயிற்சிய மேற்கொள்றது, ஆவியில வேக வச்ச உணவுகள வந்து எடுக்கிறது, செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல் இல்லாம கொஞ்சம் வந்து அப்பப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹார்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன வாக்கிங் மாரி போறது, உடல் எடைய வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மழைக்காலங்கள்ல அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள், வீசிங் மாதிரியான தொந்தரவுகள் வராம நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஆஸ்துமா, அலர்ஜி எதனால உருவாகுது? ஸோ இதற்கு இந்த மூலிகைகள வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சிறந்த நிவாரணம் பெற முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.